ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், கடந்து போயிடும். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள துன்பப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலமாக பேசி அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்க மனம் வருந்தி நொந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி துக்கப்பட்டு அதெல்லாம் பாவம் சாபம்னு இந்த அதிகாரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு அவங்க மேலே உண்டு. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வேண்டிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தி அதில் இவங்க சந்தோஷப்படுவாங்க. அழுகுறான் பார்த்தியா, வேதனைப்படுறான் பார்த்தியா, அவன் மூஞ்ச பார்த்தியா, அவன் நடைய பார்த்தியா. கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நீ என்ன விதைக்கிறீங்களோ இன் ஃபியூச்சர் அதெல்லாம் 100% கண்டிப்பாக அறுக்கப்படும். முற்பகல் செய்யின் பிற்பகல் நிச்சயமாக விளையும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணவங்க, அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணவங்க, கஷ்டப்பட்டவங்க, துக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, புலம்புறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாருமே நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாமே வந்துட்டு அந்த வழியாக அனுபவிக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். உண்மையிலேயே அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் தான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அதுவும் பெண்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக கொடூரமாக மிருகம் போல் அவங்கள பயன்படுத்தி, அவங்கள அடிமைப்படுத்தி, மிரட்டி, அதட்டி, பயமுறுத்தி எந்த அளவுக்கு அவங்கள ஒரு வழி ஆக்கணுமோ அப்படி பண்ணிடுறாங்க. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள், நிச்சயமாய் அகப்படுவார்கள். இன்னைக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா இந்த சந்தோஷம் நிச்சயமே அவங்களுக்கு டெம்பரவரி சந்தோஷம் தான். ஆனால் அவங்க படப்போகிற வேதனைகள் தான் நிரந்தரம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், கடந்து போயிடும். சரியா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஏசப்பாட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் பைபிள் எடுத்து ஒரே ஒரு அதிகாரம் சாப்டர் நீங்கள் அப்படி வாசிச்சுட்டு, ஆண்டவரே என் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ அசிங்கப்படுறேன், இவ்வளோ அவமானப்படுறேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இருந்தாலுமே என்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இல்லையே, நான் இவ்வளோ வேதனைப்படுறேன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் புலம்பி பாருங்களேன், நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். மனுஷங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நிச்சயமாக உங்கள் சிறை இருப்பு, அடிமைத்தன்ன நுகங்கள்லாம் முறிக்கப்படும், மாறும். ஆமே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்படியே இருந்துடாது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல நாட்கள் உண்டு. அந்த நல்ல நாட்கள் வரத்துக்கு சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் தேவ சமூகத்தில் பொறுமையாக நம்ம காத்திருப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஹாவ் எ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. பாய்.